ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மரோட லாஸ்ட் வீக்கெண்ட் வந்துருச்சு. இதுதான் லாஸ்ட் லேபர் டே வீக்கெண்ட். அதனால் இந்த வீக்கெண்ட் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கும்போது, சரி லாஸ்ட் ஏப்ரலில் நாங்கள் சவுத்விக் ஜூ போயிருந்தோம். அன்றைக்கி ரொம்பவே குளிராக இருந்ததுனால எங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரீயாக அதை நாங்கள் அக்டோபர் 31க்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. சரி இப்போது லேபர் டே வீக்கெண்ட் அன்றைக்கி கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வெதரு சூப்பராக இருந்ததுனால சரி ஓகே இந்த வீக்கெண்ட் நம்ம இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் இந்த வாரம் ஒரு 5 ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் சவுத்விக் ஜூ போயிருக்கிறோம். நாங்கள் இதோட நிறைய தடவை ஜூ ஆக்டிவிட்டியை பண்ணிட்டோம். இருந்தாலும் எத்தனை தடவை பண்ணாலும் இந்த ஜூ ஆக்டிவிட்டி சலிக்கவே சலிக்காது. அங்கே இந்த தடவை ஒரு பேர்ட் ஷோ வேறு நடத்திட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் போகும்போது இந்த பேர்ட் ஷோ இல்லை. இந்த பேர்ட் ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேர்டை அவங்க கையை காட்டினோன்னே அது அவங்க இருக்கிற இடத்துக்கு பறந்து நின்றுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பேர் ஈகிள் அவுல்னு சொன்னாங்க. ரொம்ப பயங்கர பெருசாக இருந்துச்சு, பிரம்மாண்டமாக. எங்கள் மேலே தான் பறந்து போச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது பறந்து அவங்க கைக்கு கரெக்டாக போச்சு. இது கடைசியாக ரசல் க்ரோன்னு சொன்னாங்க. இது யார் ட்ராஷை கீழே போட்டாலும் அந்த ட்ராஷை கரெக்டாக பிக் பண்ணி ட்ராஷில் கொண்டு போய் போட்டிருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப அறிவான ஒரு க்ரியேச்சர் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்டுலேயே ரொம்ப அறிவான க்ரியேச்சரில் இந்த ரசல் க்ரோவும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பேர்ட் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் டொனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்டுக்கிட்டேயே அதை மடித்து கொடுக்க சொன்னாங்க. அந்த பேர்டு நம்ம கொடுக்குறத நம்ம கரெக்டாக மடித்து கொடுத்தோன்னா அதில் வாங்கி வாங்கி போட்டுரும். இப்போ பேர்ட் ஷோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஹாலோவின் டெக்கரேஷன்ஸ் பக்கத்துலலாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என் பையன் கேமல் ரைட் போகணுன்னு சொன்னால் என் ஃப்ரெண்டு ஒருத்தங்களோட பையனும் என் பையனும் சேர்ந்து 2 பேரும் கேமல் ரைடு போனாங்க. இந்த கேமல் ரைடை முடித்ததுக்கப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அனிமல்ஸையாக பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல போயிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 புலிசார் தூங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தங்க ஒயிட்டு, ஒருத்தங்க பெங்கால் டைகர். 2 புலியும் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போ போகும்போதும் அது தூங்கிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சிங்கம் இந்த நாங்கள் போகும்போது நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு எந்திரிச்சு நடந்துச்சு. அதை பார்த்ததும் நாங்கள் எந்திரிச்சு ஏதோ பண்ண போதுன்னு பார்த்தா வெயிலேருந்து மாறி திருப்பி நிழல் அதில் படுத்து தூங்கிருச்சு அந்த சிங்கம். அதுக்கப்புறம் சிங்கத்தெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி இந்த மாதிரி பெட் ஃபீடிங் இதுக்கு போயிட்டோம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பெட்ஸுக்கு ஃபீட் பண்ணலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடமே அதுதான். அந்த ஆட்டுக்குட்டிக்கெலாம் ஃபீட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாகவே இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளமிங்கோ ஏரியா, அப்புறம் க்ரொக்கடைல், அப்புறம் ஜிராஃபி ஒரு சின்ன குட்டி போட்டிருந்துச்சு போல இருக்க. ஒரு குட்டி ஜிராஃபி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இந்த டீர் ஃபீடிங் ஏரியாவில் லாஸ்ட் டைம் டீர் நல்லா வாங்கி சாப்பிட்டுச்சு. இந்த தடவை கூட்டம் அதிகமாக இருந்ததுனால அதுக்கு வயிறுலாம் ஃபுல்லாகிடுச்சு. இங்கே சொகுசாக படுத்துருக்கிறது சீட்டா கப்ஸு. மே மந்த்து தான் பிறந்து 3 கப்ஸை மட்டும் வர்ஜீனியாவிலேருந்து இங்கே தூக்கிட்டு வந்திருக்காங்க. இதோட இங்கே ட்ரிப் முடிஞ்சு